லோகேஷ் கனகராஜன். அதாவது நீங்கள் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் உங்களை ரொம்ப நாள் முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போதெல்லாம் ரொம்ப பயந்து பயந்து கொடுப்பீங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்போது இந்த எல்வி பிரசாத்லலாம் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாலே பயந்து பயந்து தான் பதில் சொல்லுவீங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா டேரக்டரும் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி ஒன்று பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஆர் த கிரேட் டைரக்டர் வி ஹேவ். தமிழ்ல இருந்து எங்களோட ப்ரைடு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா 29 ஃபிலிம் வந்து இட் இஸ் கோயிங் டு பி அ ஹிட். அண்ட் நான் எல்லாரையும் வாழ்த்துற அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது. பட் ஸ்டில் இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லிட்டு, அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எப்பவுமே லவ் ஃபிலிமுக்கு வந்து சோல் வந்து மியூசிக் தான். ஸோ மெலன்காலி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மென் சோகம் இளையராஜா சார் வாய்ஸில் இருக்கும், கமல் சார் வாய்ஸில் இருக்கும், தனுஷ் சார் வாய்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் இவர் பாடும்போது ஐயோ பாடப்படுறாரு நான் ஃபீல் பண்ண போறேனே அப்படி இருக்கும். ஸோ அந்த வாய்ஸ் வந்து சாண்டோலான் சார் அவர்கிட்ட இருக்கு. அண்ட் ரத்னகுமார் சார் அண்ணன், நீங்கள் வந்து ரொம்ப உண்மையான ஒரு ஆளாக நான் பார்க்குறேன். எங்கெங்கே என்னென்னலாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிடுறீங்க. ஸோ அதற்காகவே வந்து நிறைய பிரச்சனைகளையும் சமாளிச்சிருக்கீங்க. அதனால ஸோ ரத்னகுமார் அண்ணன் அவர்களுக்கு அந்த மனசில் இருக்கிற அந்த ஆனஸ்டி, அந்த உண்மை வந்து உங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அண்ட் பிரீத்தி ஹஸ்ரானி, அண்ட் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் ஹீரோயின். அண்ட் உங்களை வந்து உங்கள் கூட நிறைய பேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் அடுத்தடுத்த படங்களில் வந்து நீங்கள் தமிழ் பசங்களுடைய மனதில் கூடி ஏறி இன்னும் நிறைய வாடகையே கொடுக்காம வாழ்க்கை பூரா குடியிருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் 29 அப்படின்றது என்னன்னா, எல்லாருக்குமே ஒரு பயம் வர்ற ஏஜ். ஐயோ நம்ம எல்லாம் வந்து 30 வயசு போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் எனக்குலாம் இருந்துச்சு. ஏதோ ஒரு பொற்காலம் முடிய போகுது அப்படின்ற மாதிரியான பயம் இருந்தது. அதே பயம் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரிலீஸுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து 30 இயர்ஸ் தொட்ட எல்லா பசங்களுக்கும் எல்லாருக்குமே தெரியும் 29க்கு அப்புறம் வர்றது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த மாதிரியான ஒரு பொற்காலம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட், நான் இப்போ தான் பட்டிங் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஒரு ஸ்டாராக ஷேப் பண்ணுறதுல கார்த்திகேயன் சந்தானம் சார் வந்து ஹீஸ் டேக்கன் இனிஷியேட்டிவ். அண்ட் அப்படி ஒருத்தரை ஷேப் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற ஹீரோ தான் விது. அண்ட் விது, ஐ லைக் யூ, ஐ லவ் யூ. நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர். எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்னா நீங்கள் வந்து சூர்யா சார் மாதிரியான ஒரு அவர் நடிக்கிற படத்தில் நீங்கள் அவர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது எல்லாரும் ஐஸும் உங்கள் மேலே பட வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா XXL நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது வந்து சான்ஸ்லெஸ், வேறு யாரும் பண்ண முடியாது. அண்டு இந்த இப்போ படம் இந்த 29 ரிலீஸ் ஆகும்போது சில விஷயத்தை நம்ம சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், நமக்கு சைன் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சைடு தனுஷ் சார், இந்த சைடு சூர்யா சார், நடுவில் விது அப்படின்னா இது என்ன சைன்னா, இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்கள மாதிரி கொஞ்சமும் இவங்க எப்படி அவங்களோட கேரியரில் இருக்காங்களோ அது மாதிரி நீங்கள் 2 ஹீரோவும் சேர்ந்த ஒரு ஹீரோவாக நீங்கள் வர போகிறீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திகேயன் சந்தானம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட பயங்கரமான ஃபேன் நான். ஸோ அவர் இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒருத்தர் டேரண்டினோட டைலாக்ஸ்லாம் ஒட்டி வச்சிருப்போம். ஒரு ஆள் மதுரையிலேருந்து கிளம்பி வந்து மதுரையை வந்து வேற மாதிரி காட்டினது போக மதுரையை வந்து டேரண்டினோ படம் எடுத்து காட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டைலாக காட்டின ஒரு மதுரை மன்னன் டேரண்டினோ அவர்களுக்கு அவர் எனக்கு உங்களோட ஃபேன் பிரதர். அண்ட் ஆல்சோ சூப்பர் ஸ்டாருக்கு பேட்டை மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ் ஃபிலிம் வந்து நீங்கள் நீ காட்டின ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் போதும் சூப்பர் அப்படின்ற மாதிரி நான் ஜாலியாக வெளியே வந்தேன். ஸோ வந்து உங்களுடைய அடுத்த சூப்பர் ஸ்டார் சாரோட படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன் ரொம்ப. 29 இந்த ஃபிலிம் ஆக்சுவலி இந்த ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கார்த்திக் சார் கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் இந்த படம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விது பிரதருக்கு அவருக்குன்னே பார்த்து செதுக்கி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. அட் யங் பெட்டிங் ப்ரொடியூசர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு 29 இந்த ஃபிலிம். ஸோ ஸ்டோன் பெஞ்சில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒன்றையுமே ஒரு மாதிரி எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது சார். அந்த கல்லுக்குள் ஈரம் இந்த படத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஐம் வெயிட்டிங். ஸோ மேயாதமான் மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி. அதுக்கு முன்னாடிலாம் லவ் ஸ்டோரினா ஒரு கேட்டகரி இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்லாம் இருக்கும். பட் மேயாதமானோட கிளைமேக்ஸ் வந்து லவ் ஸ்டோரியோட கேட்டகரியே வந்து மாற்றி விட்டுருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரியை ப்ரெசென்ட் பண்ண ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வித் லோகேஷ் கனகராஜ் பிரதர். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 இந்த ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணியிருக்கும் போதே அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பர்சனலி. அந்த ஆடியன்ஸ்க்கும் அப்படி தான். ஸோ
டீம் மொத்தத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ரத்னா பிரதர் ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் இவர். ஸோ இது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன். ஸோ பர்சனலி இங்கே தேங்க் பண்ணிக்கிறேன் பிரதர். ஆண்பாவம் பொல்லாதது படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி கடனை செலுத்திட்டேன் நான். ஸோ ஸோ ஐ மீன் அகெயின் ரொம்ப ஈகராக ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்துக்கு. 29th ஃபிலிமுக்கும் விது பிரதருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் ஜி ஸ்குவாடுக்கும் ஸ்டோன் பெஞ்சுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். அண்ட் சக்ஸஸ்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர் மாதேஷ் அண்ணா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ஸோ மாதேஷ் நான் வந்து கை வச்சு கேமரால பட்டன் ஆன் பண்ணி எடுத்துட்டாருனாவே அந்த படம் ஹிட்ன்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட் இயர்ல எத்தனை ஹிட்னா 2 ஹிட்டு. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இண்டஸ்ட்ரியில 2 ஹிட் ஆகுறதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஒரு சினிமாட்டோகிராஃபர் 2 ஹிட் கொடுக்குறாரு. ஸோ மாதேஷ் அண்ணாக்கும் என்னோட நன்றி ஃபர்ஸ்ட். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். நன்றி.